இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சுட்டு அடுத்தது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தின்னா ரொம்ப நீடில் வந்து இதுக்குள்ளே இப்படி விட்டு எடுக்கிறது மாதிரி தின்னா வந்து நீடி பார்த்துக்கோங்க. ரொம்ப தின்னா வேண்டாம், இந்த மாதிரி தின்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் இந்த ஜிப்பு போடுறோம் பார்த்திங்களா, இந்த ஜிப்பில் ஃபஸ்ட்டு இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டுக்கோங்க. இந்த ஹோல் வழியாக இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு இந்த இதை வந்து இது வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இதுக்குள்ளே விடுங்க. நான் பிகினர்ஸ்க்காக தான் நான் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். இதுக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே இந்த இதை வந்து இப்படி கீழே இப்படி பிடிச்சிக்கோங்க. சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படி உள்ளே விட்டு எடுத்துருங்க. இப்படி உள்ளே விட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுருங்க. ஒரு செயின். அதுக்கப்புறம் இந்த அடுத்த இதில் வந்து உள்ளே விட்டு இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு செயின் விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்று எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒன்று. எப்படின்னா இதுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு எடுத்துகிட்டு ஒரு இதில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 இதில் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோச்செட். ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். இந்த இதில் இதுக்குள்ளே விட்டு இந்த நூல் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த ஒரு நூலில் மட்டும் சுற்றி சிங்கிள் க்ரோச்செட் போட்டுட்டு இந்த 2 இதுலேயும் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் க்ரோச்செட். இந்த இதுக்குள்ளே உள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன நீடில் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் உள்ள நீடில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சின்ன நீடியில் பார்த்து இதில் விட்டு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்படி சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன்னு காட்டுறேன். உங்களுக்கு இந்த இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த வந்து இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டிச்சு. 1 2 3 4 5 செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுட்டு இதை இப்படி கொண்டு வரணும். அதில் பார்த்துக்கோங்க. இப்படியே கொண்டு வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த இதில் இப்படி விட்டு அதே தான் இப்போ இந்த பக்கம் போட்டோம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டிச் தான் பண்ணணும். இதுக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1, அதுக்கப்புறம் 2 சேர்த்து இன்னொன்று, அப்புறம் 3. இதுக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஒரு செயின், அப்புறம் 2 இதில் ஒரு செயின், அப்புறம் ஒரு செயின். இந்த மாதிரி இந்த இதில் ஃபுல்லாக போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறவங்கள்ட்ட இப்போ இது ஃபுல்லாகவே முடிச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு 5 செயின். 1 2 3 4 5 செயின் போட்டுட்டு இதை எப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் உள்ளே விட்டு இதை இப்படி எடுத்து இது ஸ்லிப் ஸ்டிச் இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் இந்த ஹூக்கை வச்சு மாட்டிக்கணும். அப்போ தான் அடுத்தது உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு தெரியும் எந்த இதில் நம்ம முடித்தோம் அப்படின்னு தெரியும். இந்த இதில் போணுச்சு. இப்போ நம்ம இந்த ஹூக் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இது பண்ணுறதுக்காக நம்ம போட்டிருந்தோம். இப்போ இதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், அந்த ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு இதில் இப்படி உள்ளே விடணும். அதே மாதிரி தான் சார். இந்த ஃபஸ்ட்டு இதில் இப்படி உள்ளே விட்டு எடுத்துகிட்டு அதே ஸ்டிச் தான் உள்ளே விட்டுட்டு 1 2 3 அதே இதில் இந்த இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு 1 2 3 1 2 3 இப்படி சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இது எல்லாமே முடிச்சுட்டு இந்த இதில் எப்படி போடணும் அப்படின்னா இந்த இதை எடுத்துகிட்டு இதே மாதிரி விட்டுட்டு அதே மாதிரி தான் 1 2 3 இதே மாதிரி 5 இது போட்டுக்கணும். 1 2 3 1
2 3 1 2 3 1 2 3 1 2 3 4 5 போட்டாச்சு. 5 போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த இதில் கொடுக்கணும். 1 2 3 1 2 3 இந்த தப்பி ஃபுல்லாக கொடுத்துட்டு வரணும். செகண்ட் இப்போ வந்து ஃபுல்லாக செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்ம ஏற்கனவே இந்த இதில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் நம்ம இந்த ஹோலில் நம்ம விட்டு ஸ்லிப், இந்த ஹோலில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் இந்த இதில் எடுத்துடணும். இது வந்து செகண்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ ஒரு செயின் போடணும். செயின் போட்டுட்டு இந்த இதில் வந்து மார்க் பண்ணிடணும். அப்போ தான் எதில் முடித்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும். செகண்ட் அடுத்தடுத்த ரவுண்டு வந்து எதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இப்போ அதே மாதிரி தான் இதில் ஒரு செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும். சிங்கிள் க்ரோச்செட் போடணும். அடுத்த இந்த இதில் வந்து தெரியுதான் பாருங்கள், சிங்கிள் க்ரோச்செட் போட்டு இதில் வந்து நம்ம நார்மல் அப்போ தான் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த இதில் விட்டு 1 2 சேர்த்து இன்னொன்று, அப்புறம் 3, அப்புறம் இந்த இதில் சிங்கிள் க்ரோச்செட், இதில் விட்டு 1 2 3 இதில் சிங்கிள் க்ரோச்செட், இதில் 1 2 3 இந்த இதில் சிங்கிள் க்ரோச்செட். இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக இது ஃபுல்லாக போட்டு இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதே ஸ்டிச்சை வந்து ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக நம்ம போடணும். இந்த லாஸ்ட் நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். நன்றி.